பிரிந்த கணவன் மனைவி இவங்கள ஒன்று சேர்க்கணும். சாமி என்ன பண்ணாலும் என் வீட்டம்மா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, சாமி என்ன பண்ணாலும் என் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாரு. நிறைய குடும்பங்கள் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதனுடைய விளைவும் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இன்னைக்கு கணவனும் மனைவியுமா எதிரெதிர் திசையில் நிற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சின்ன விஷயமா தான் இருக்கும். வீட்டம்மா கொரட்ட விட்றா அல்லது வீட்டுக்காரர் கொரட்ட விட்றார், வேற ஒன்றும் இல்லை. இதற்கு விவாகரத்து. இதிலிருந்து விடுபாடு கிடைக்கணும். தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது திருமானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த திருமானூரிலிருந்து சரியாக 15 கிலோமீட்டரில் காமரசவள்ளி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல சுவாமி அம்பாளாக வீற்றிருக்கக்கூடிய அந்த சுவாமி அம்பாள் பேரும் இதேதான், காமரசவள்ளி. நம்ம சுவாமி அம்பாள் பேரும் இதுதான். அங்க போய் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்க அந்த கணவன் மனைவி என்னைக்குமே பிரியமா. இந்த காமரசவள்ளிங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது. சிவபெருமானின் மீது மன்மத அம்பு தொடுக்கப்பட்ட பொழுது மன்மதன் சிவபெருமானின் திரிநேத்திரத்திலிருந்து ஏற்பட்ட தீப்பிழம்பின் காரணமாக பஸ்மமாகிறான். மீண்டும் தனது கணவனை மீட்பதற்காக தவம் புரிந்த இடம். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் உயிர் துறந்த ஒரு இடம், மீண்டும் உயிர்ப்பித்த ஒரு இடம். அப்படியாகப்பட்ட இடம், மிகப்பெரிய இடம். தமிழகத்தில் அந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு. கணவன் மனைவி பிரச்சனைனா நேர கிளம்பி அங்க போயிட வேண்டியதான். ஆரம்பிக்கும் பொழுதே போயிட்டாக்க நல்லது நடந்தது. நிச்சயமாக அங்க ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறது தான்